நாடாளுமன்றத்தில் ஒரு ஒன்றிய அமைச்சர் இந்த மாதிரியாக பேசியிருப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஒன்றிய அமைச்சருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கோரமுகம் தான் வார்த்தையாக வெளிப்பட்டிருக்கு. இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், கனிமொழி அவர்கள் தனிப்பட்ட நபர்கள் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் நீங்க இப்படிதான் இருப்பாங்கிற ஒரு ஆழ்மனதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வெளிப்பட்டிருக்கு. இந்தியா முழுவதும் இந்தியை திணிப்பது அவருடைய நோக்கம் இல்லை. இந்தியை கொண்டு வந்துட்டு காலப்போக்கில் அதை சமஸ்கிருதமாக மாற்றுறது தான் அவங்களுடைய நோக்கம். இவனை ஸ்கூல்லேயே கதையை முடிக்கணும், போடுற அவனுக்கு 5ஆவதுக்கு பொது தேர்வு, 8ஆவதுக்கு பொது தேர்வு அப்படின்னு போனால் கிராமப்புற மாணவர்கள் 8ஆவதுல 5ஆவதுல பொது தேர்வு வச்சு ஃபெயிலாக போயிட்டா அப்படி நிப்பாட்டிடுவாங்க. அவனுடைய கல்வி அங்கேயே அமுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டும். கான்ட்ரவர்சியாக பேசுகிறாரு, அப்புறம் திடீர்னு வந்து அதை வாபஸ் வாங்குறாரு. பொய்யே பேசக்கூடிய நபர்கள் தான். அவர்களுக்கு ஜனநாயகமோ ஒரு அங்கே இருக்கக்கூடிய இதோ உங்களுக்கு புரியாது, மக்களுடைய குரல் புரியாது, கோரிக்கை புரியாது. அவர்கள் நினைச்சதை செய்யறதுக்கு எக்ஸ்ட்ரீம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் என்இபி குறித்து பல விவாதங்கள் நடந்திருக்கு. அந்த வகையில் தமிழ்நாட்டு எம்பிகள் வந்து ஏற்கனவே அதுக்கு சம்மதம் தெரிவித்து இப்போ மறுபடியும் பின்வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி யாரோ சூப்பர் முதல்வர்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சுட்டி காமிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு நிகழ்வை குறித்து உங்களுடைய பார்வை என்ன? என்இபி 2020 புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. அதில் என்னென்னா 5, 8க்கு வந்து பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, இது வந்து 3 மொழி கொள்கை கட்டாயம் அப்படின்னு ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்க. அது தமிழ்நாட்டில் நம்ம ஏற்றுக்கல, எதிர்க்கிறோம். ஏன்னா 3 மொழி கொள்கைங்கிறது வந்து நம்மளுடைய தாய்மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிரும். அது பல மாநிலங்களில் அது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்கூடா. அதனால் 5, 8ங்கிறது கிராமப்புற மாணவர்களுடைய ட்ராப் அவுட் அதிகமாயிரும், இடைநிறுத்தம் வந்து அதிகமாயிரும். அதனால் நம்ம அதை வந்து ஏற்றுக்கிறக்கூடாதுங்கிறது ஆரம்பத்திலிருந்தே இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்துக்கொண்டே தான் இருக்குது தமிழ்நாடு அரசு. அது முன்னாடி இருக்கக்கூடிய அதிமுக அரசு மாறி நிலைப்பாடு எடுத்தாலும் 2021க்கு பிறகு திமுக அரசாங்கம் வந்த பிறகு புதிய தேசிய கல்விக் கொள்கை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நாடாளுமன்றத்தினுடைய கூட்டம் கூடிய பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் வந்து எங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி நிதி கிட்டத்தட்ட 2100 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, அதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறப்ப தான் இந்த வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் முத்துறப்ப என்ன சொல்கிறாரு, நாகரீகமற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தமிழர்களை பார்த்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னாலும் சரி, அது தமிழ்நாட்டை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் அதை இழிவுபடுத்துகிற மாதிரி தான். மக்களினுடைய பிரதிநிதியாகத்தான் அவர்கள் இன்றைக்கி நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. இப்போ அந்த நாடாளுமன்றத்துக்கும் சில கண்ணியம் இருக்குது, சில நடைமுறைகள் இருக்குது. அதை மீறி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நாகரீகமற்றவர்கள், காட்டு முன்னாடி தரமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சில வார்த்தைகளை பேசுகிறாங்க. அதுக்கு உடனே நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் எந்திரிச்சு ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி வார்த்தைக்கு நீங்கள் இது வாபஸ் பண்ணணும் அப்படின்னு உடனே அதை வாபஸ் வாங்கிக்கிறேன், ஏன்னா அப்படி பேசலைன்னு சொல்லிட்டு அங்கே ஸ்பாட்லேயே அவர் வாபஸ் வாங்கிக்கிறாரு. இது காரசாரமான விவாதம் நாடாளுமன்றத்தில் போகுது. உடனே வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளியில் வர்றாங்க. வெளியில் பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க, போராடுறாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் திமுக சேர்ந்த நபர்கள் வந்து இன்றைக்கி ஒன்றிய அமைச்சரை எதிர்த்து கொடும்பாவி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம்னு பெரிய போராட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க. தன்னிச்சையாக பல ஆட்களும் இன்றைக்கி அதை ஒன்றிய அமைச்சரை எதிர்த்து தமிழ்நாட்டை பார்த்து, தமிழ்நாட்டினுடைய உறுப்பினர்களை பார்த்து நீங்கள் எப்படி நாகரீகமற்றவர்கள் சொல்லலாம், இன்னும் அந்த மூத்த குடி முன்னோடின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நாகரிகத்தின் முன்னோடின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்மளை பார்த்து நம்மளுடைய உறுப்பினர்கள் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு மிகப்பெரிய அளவில் ஒரு கண்டனம் பல இடங்கள்லையும் வந்து வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் ஒரு ஒன்றிய அமைச்சர் இந்த மாதிரியாக பேசியிருப்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். தமிழராக எல்லோரும் கண்டிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து மக்களினுடைய பிரதிநிதி தான் போயிருக்காரு. இப்போ அங்கே இருக்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள், கனிமொழி அவர்கள் தனிப்பட்ட நபர்கள் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினுடைய உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் இல்லையா. அவங்க ஓட்டு போட்டு தான் போயிருக்காங்க, அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக தான் அங்கே இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டை இழிவுபடுத்துகிற மாதிரி தான், அந்த மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தான். தமிழச்சி தங்கப்பாண்டியன் தென்சென்னை நின்றுருக்காங்க, தென்சென்னை மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தான். கனிமொழி நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் தூத்துக்குடி மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரி தான். அப்போ தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு வார்த்தையை நீங்கள் பேசிட்டு அதை வாபஸ் வாங்குறீங்க. இப்போ உங்கள் ஆள் மனதிலிருந்து தமிழர்களுடைய என்ன பிம்பம் உங்கள்கிட்ட அப்படி தானே இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் நீங்கள் இப்படி தான் இருப்பாங்கிற ஒரு ஆழ்மனதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தை வெளிப்பட்டு. ஆனால் அவங்க வந்து எம்பிகளை தான் குறை சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்கீமை நீங்கள் வந்து ஏற்றுக்காதது மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்களையே வந்து நீங்கள் வஞ்சிக்கிறீங்க, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அவங்க அதை ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. கல்வி இன்னைக்கு பொதுப்பட்டியலில் இருக்குது. பொதுப்பட்டியலில் இருக்குன்னா ஒரு மாநிலத்துக்கு நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, கல்வி சம்மந்தமாக ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்கன்னா மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து பேசி தான் அந்த திட்டத்தை கொண்டு வைக்க முடியும். அதுதானே இப்போ இதார்த்தம், அதான் உண்மை. நீங்கள் வந்து நீங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கலன்னா
நாங்கள் ஃபண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டோம், நிதி தர மாட்டோம்னு மிரட்டுறது வந்து இது எந்த விதத்தில் அரசியல்? இது என்ன அரசியல் நாகரிகம்? இது பிளாக்மெயில் அரசியல் கிடையாதா? அப்போ நீங்கள் புதிய கல்விக் கொள்கைங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கல்விக் கொள்கை. இது நீங்கள் கல்வி அமைச்சர், தமிழ்நாட்டுடைய கல்வி அமைச்சர் தான் சொல்கிறது ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கல்விக் கொள்கை. கோவாகர் அப்படி தான் எழுதி வச்சிருக்கார். ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பிதாமகன் சொல்லக்கூடியவர் அதான் எழுதி வச்சிருக்கார் அவருடைய புத்தகத்தில். ஆங்கிலம் வந்து வேறு மொழி பாஷை, தமிழ் நீச பாஷை, சமஸ்கிருதம் தேவ பாஷை அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது இந்தியா முழுவதும் இந்தியை திணிப்பது அவருடைய நோக்கம் இல்லை. இந்தியை கொண்டு வந்துட்டு காலப்போக்கில் அந்த சமஸ்கிருதமாக மாற்றுறது தான் அவங்களுடைய நோக்கம். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே ஆட்சி, இதுதான் அவருடைய அஜெண்டா. அதை நோக்கி தான் போகிறாங்க. அதுக்காக போடப்பட்ட ஒரு கல்வி தான் இந்த புதிய கல்விக் கொள்கை. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பெரும்பாலானவர்கள் இதை எதிர்க்கிறாங்க. இன்க்ளூடிங் பிஜேபியில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களே இந்த திட்டம் வந்து ஒரு தவறான திட்டம், இது அடுத்த தலைமுறை கல்வியை வந்து நாசமாக்கக்கூடிய ஒரு திட்டம். 5ஆம் வகுப்புலேயே நீங்கள் பொதுத்தேர்வு வச்சு அந்த பையனை வந்து நீங்கள் வந்து ட்ராப் அவுட் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறீங்க. இப்போ எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது? ஒரு எல்கேஜியிலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும், 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய ஒரு மாணவியினுடைய அந்த 12ஆம் வகுப்பு மார்க் வந்து எதுக்கு பயன்படுது? எதுக்குமே பயன்படாது. எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ். இன்ஜினியரிங் போகிறீங்களா ஜேஇ, மெடிசன் போகிறீங்களா நீட்டு, வேறு உயர்கல்வி போகிறீங்களா கியூட்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நுழைவுத் தேர்வுகளை வச்சு அங்கே ஃபில்டர் பண்ணுறீங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தப்பிச்சு ஸ்கூல் தப்பிச்சு வந்துடுறான், இவனை ஸ்கூல்லேயே கதையை முடிக்கணும், போடுறான் அவனுக்கு 5ஆவதுக்கு பொதுத் தேர்வு, 8ஆவதுக்கு பொதுத் தேர்வு அப்படின்னு போனால் கிராமப்புற மாணவர்கள் 8ஆவதுல 5ஆவதுல பொதுத் தேர்வு வச்சு ஃபெயிலாக போயிட்டா அப்படி நிப்பாட்டிடுவாங்க. அவனுடைய கல்வி அங்கேயே அமுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டும். இதெல்லாம் தெரிஞ்சு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள், திமுக மட்டும் இல்லை, பெரும்பாலான கட்சிகள் தேசிய கல்விக் கொள்கையில் இதெல்லாம் இருக்குது, நாங்கள் எதுக்குறாங்க. இது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காப்பாற்றக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதான் சொல்கிறார், 200,000 கோடி இல்லை, நீங்கள் 10,000 கோடி கொடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம், நான் இருக்கிற வரைக்கும் அந்த திட்டத்தை அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. பெரும்பாலான கட்சியில் அதான் சொல்லுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான எதிர்க்கட்சிகள் வந்து இது சர்வாதிகாரத்தனமான ஆட்சி அப்படின்னு சொல்லி தமிழக ஆட்சியை வந்து விமர்சிக்கிறது உண்டு. இந்த வகையில் இப்போ நாடாளுமன்றத்திலையும் தமிழக முதல்வரை வந்து மன்னர் போல ஆட்சி செய்யணும்னு நினைச்சு அவர் மன்னராகவே அவர் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் கேட்டது என்ன, நீங்கள் என்ன பேசுறீங்க? நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிற மாட்டோம், எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறோம், கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குன்றோம். இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம். அதை கேட்டால் அவர் மன்னராட்சினா மன்னராட்சிக்கும் மக்களாட்சிக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்காரான்னு தெரியல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது, இது எப்படி மன்னராட்சி ஆகும்? அது வார்த்தை ஜாலத்துக்காக சொல்லலாம், அது வார்த்தை ஜாலத்துக்கு சொல்லாம ஒழிய யதார்த்தத்துக்கு அதுக்கு ஒத்து வராது. இது என்னன்னா இவங்க வந்து விஷயத்தை டைவர்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் பணம் கேட்டீங்க கொடுக்கல, வார்த்தையை விட்டுட்டோம் அப்படிங்கிறத டைவர்ட் பண்ணுறதுக்காக ஒரு அரசாங்கத்தின் மீது தனிப்பட்ட மீது ஒரு தாக்குதலை தொடுக்கிறது தான் இந்த பேசுகிறாங்க ஒழிய இது டைவர்ஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. இதே மாதிரி தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய விவாதத்தின் மூலமாக மறைமுகமாக ஏதோ ஒரு நடந்திருக்கு அப்படின்றத பிரதிபலிக்கிற வகையில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இதை ஏற்கனவே மார்ச் 15ஆம் தேதி தேதியெல்லாம் குறிப்பிட்டு இதே மாதம் மார்ச் 15ஆம் தேதி கடந்த மாதம் வந்து இந்த ஸ்கீமை வந்து அக்செப்ட் பண்ணி தமிழக முதல்வரும் எம்பிகளும் சரின்னு சொல்லி தான் இருந்தாங்க. அதற்கப்புறமா தான் மாற்றினாங்க. அப்போ வேற ஏதோ ஒரு சூப்பர் முதல்வர் வந்து அங்கே செயல்பட்டு இருக்காரு, அவருடைய பேச்சில் தான் இவங்க வந்து செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணும் பொழுது இதுக்கு பின்னாடி மறைமுகமாக மக்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். என்ன நடந்திருக்கு நீங்க விளக்கம் சொல்லுங்க. இன்னைக்கு கல்வி அமைச்சர் பற்றி சொல்லிட்டாரு. நானும் கல்வி அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ்நாட்டினுடைய கல்வி இருக்கக்கூடிய அலுவலர் ஆஃபீஸர்ஸும் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிய நிதி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பார்த்துருக்குறாங்க. அவர் அமைச்ச ஒரு எம்ஓவியை வந்து நாங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிற மாட்டோம், இவங்க ஒரு எம்ஓவி அமைச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவர் கேட்டிருக்கிறார். யார்? ஒன்றிய அமைச்சர் கேட்டிருக்காரு, நாங்கள் அமைச்ச எம்ஓவிக்கு நீங்கள் எப்படி திருப்பி இன்னொரு எம்ஓவி அனுப்பலாம் அப்படின்னு அந்த ஆஃபீஸர்ஸை பார்த்து கடுமையாக பேசியிருக்காரு. இது ஒரு மாதிரியான காரசாரமான ஒரு விவாதம் நடந்திருக்கு. எங்கள் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய அலுவலகத்தில் நடந்திருக்கு, தமிழ்நாட்டுடைய கல்வி அமைச்சர் முன்னாடி நடந்திருக்கு. அதற்கு பிறகு தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து இந்த அரசாங்கம் என்னன்னா தேசிய கல்விக்குள்ளே ஏற்றுக்கிற மாட்டோம், 5-8க்கு பொதுத்தேர்வு ஒத்துக்கிற மாட்டோம், 3 மொழி கொள்கை ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு இதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ அதில் எப்படி நீங்கள் ஒத்துக்குருவாங்க? இப்போ ஒத்துக்கிட்டாங்க, மறைமுகம் என்ன நடந்திருக்கு நீங்கள் எல்லாத்தையும் ஆதாரத்தோடு கொடுங்க. இன்னைக்கு நீங்கள் அமைச்ச எம்ஓவிக்கு முதலமைச்சர் திருப்பி பதில் லெட்டர் அமைச்சிருக்காரு, நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு. அதற்கு நீங்கள் திருப்பி ஒரு லெட்டர் அமைச்சிருக்கீங்க, நாங்கள் அமைச்ச எம்ஓவிங்க ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு லெட்டர் அமைச்சிருக்கீங்க. அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் லெட்டரைவே இன்னைக்கு அவர் வந்து போட்டிருக்கிறார். அப்போ தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னக்கூடியது எல்லாமே வந்து பொய்ன்னு சொல்ல வரீங்களா? திசை திருப்புற வேலையை செய்கிறார். இப்போ இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கிற மாட்டேறாங்க, தமிழ்நாட்டு மக்களை பற்றி இந்த மாதிரி இழிவாக பேசிட்டாரு, பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ திசை திருப்புறதுக்காக என்ன சொல்கிறாரு? சூப்பர் முதல்வர் இவர்,
இது வேற ஏற்கனவே மறைமுகமாக ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அப்ப ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை வந்து நாடாளுமன்றத்தில் பதிவு எப்படி அவர் பண்ண முடியும்? இல்ல அவங்க அப்படிதான் பேசுவாங்க. ஓகே, அவங்க பச்சையாக பொய்யை பேசக்கூடிய நபர்கள் தான். அவர்களுக்கு ஜனநாயகமோ ஒரு அங்க இருக்கக்கூடிய இதோ உங்களுக்கு புரியாது, மக்களுடைய குரல் புரியாது, கோரிக்கை புரியாது. அவர்கள் நினைச்சதை செய்யறதுக்கு எக்ஸ்ட்ரீம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதற்காக தான் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி பேசுறாரு. இன்னைக்கு அவருடைய பேசுறதை பார்த்தாலே தெரியும், கான்ட்ரவர்சியாக பேசுறாரு, அப்புறம் திடீர்னு வந்து அதை வாபஸ் வாங்குறாரு, நிதானம் தவறி பேசிட்டு இருக்காரு. சார், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த என்இபி ஸ்கீமை வந்து முழுக்க ஒரு அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறதுக்காகவே வந்து திமுக வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எதிர்த்து அதை ஒரு பிரச்சாரமாக மக்களிடம் கொண்டு போய் 2026 தேர்தலுக்கு இதை முதல் பிரச்சாரமாக பயன்படுத்தணும்ன்றதான் திமுகவுடைய நோக்கம். உண்மையாவே இதை எதிர்க்கணும் அப்படின்னா நிதி வந்து தர முடியாதுன்னு மத்திய அரசால சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்பொழுது உண்மையாவே உங்களுக்கு நிதி தேவை அப்படின்னா அதை சட்டப்பூர்வமாக அணுகிறதுக்கு கோர்ட்டில் போய் வழக்கு பதிவு பண்ணி சட்டப்பூர்வமாக போயிருக்க வேண்டியதானே. அப்போ அதெல்லாமே செய்யாம வெறுமன பிரச்சாரம் மட்டுமே மக்கள் கிட்ட பாஜகவை வந்து எதிர்த்து பிரச்சாரம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க திமுக. 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது. அப்ப இருந்து தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறாங்க. தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்துருக்காங்க, நாங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாட்டோம். இதுல எங்க தேர்தல் வந்துச்சு? கொள்கை அடிப்படையிலே தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம். தேசிய கல்விக் கொள்கை என்பது RSS சித்தாந்தத்தினுடைய அஜெண்டா அப்படிங்கிறத அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க. 2021 தேர்தலில் பேசியிருக்கிறாங்க. தொடர்ந்து எதுக்குறாங்க. இன்னைக்கு பேசலை, திடீர்னு தேர்தலுக்கு முதல் நாள் பேசலை, தொடர்ந்து இதை எதிர்த்தே இருக்காங்க. இதனுடைய தீமைகள் தெரிஞ்சு எதிர்த்தே இருக்காங்க. ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, பாஜக ஆளாத மாநிலங்கள் கூட ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு பின்னாடி தான் தெரியும் அதனுடைய வேதனை. எப்படி நம்ம டிமாண்டேஷன் கொண்டு வந்தாங்க, பண மதிப்பிழப்பு, கள்ள நோட்டெலாம் ஒழிஞ்சிருச்சு, நாடு வளர்ச்சி ஆயிருந்தாங்க. இன்னைக்கு வரை வளர்ச்சி ஆச்சா? பொருளாதாரம் படுபாதாரத்தை போயிடுச்சு. டாலர் என்ன விலைக்கு விற்கிது, பெட்ரோல் டீசல் என்ன விலைக்கு விற்கிது? அப்போ இவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே ஏதாவது உள்நோக்கத்துடைய திட்டம். அப்போ அதை நம்ம முன்கூட்டி கணிச்சுட்டு நமக்கு எதிர்க்கிறோம். அதை இனி எல்லா மாநிலங்களும் இதுக்கு எதிர்த்து தெரிவிப்பாங்க. ட்ராப் அவுட் அதிகமாயிரும், கல்வி தமிழுடைய மொழி செஞ்சு போயிடும், பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம தெரிஞ்சே ஆரம்பத்துலேருந்து எதிர்க்கிறோம். திமுக இன்னைக்காக எதிர்க்கல. 2021 தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்துருக்குறாங்க, 2021 தேர்தல் வந்ததுக்கு பிறகும் எதிர்க்கிறாங்க, தொடர்ந்து எதிர்க்கிறாங்க, இனிமேலும் எதிர்ப்பாங்க. சார், இந்த விவாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களுடைய மைக் தான் வந்து ஹானரபிள் ஸ்பீக்கரால் வந்து ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்ப போவதாகவும் கனிமொழி அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன, ஒரு ஜனநாயக நாட்டில் பேசுறதற்கு மைக்கை ஆஃப் பண்ணி வைக்கிறதுங்கிறது ஜனநாயக நாடா சர்வாதிகார நாடான்னு தெரியல. அவங்க கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் அந்த மாதிரி ரொம்ப சபையை வந்து நாகரிகமற்ற முறையில் எங்கும் நடந்துக்கிட்டதில்ல. அன்பார்லிமெண்ட் வேணும் பேச மாட்டாங்க. ரொம்ப கண்ணியமான முறையில் அவருடைய கோரிக்கை எடுத்து வைக்கிறப்ப நீங்கள் அவங்க பேசுகிறத கூட நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை தமிழர்களுடைய குரலை நீங்கள் வந்து அவங்களுடைய மைக் ஆஃப் பண்ணல, தமிழ்நாட்டினுடைய குரலை நீங்கள் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. அப்படி தான் பார்க்கணும். ஓகே சார், ஆனால் நீங்கள் இங்கே வந்து டெமோக்ராட்டிக் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கனிமொழி அவர்களை பார்த்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னது தமிழ்நாடு முழுவதுமே ஒரு அன்சிவிலைஸ்டாக அன்டெமோக்ராட்டிக்காக வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்றதுன்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் வந்து பாசிசத்தின் கோர முகம். அவர்களுக்கு பிடிக்காதவர்களை எப்படி அவங்க டார்கெட் பண்ணுவாங்கிறதுக்கு இன்னைக்கு ஒன்றிய அமைச்சருடைய பேசின விஷயமே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. அதான் பேசியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி சொல்லலாம்? நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 6 லட்சம் பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரை, மக்களினுடைய பிரதிநிதியை நீங்கள் நாகரிகமற்ற முறையில் பேசுகிறீங்க, அன்சிவிலைசேஷன் வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறது வந்து அது எப்படி நம்ம ஏற்றுக்கிற முடியும்? சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க 2021 தேர்தலில் அப்போ இருந்தே வந்து தேசிய கல்விக் கொள்கையை வந்து எதிர்க்கிறாங்கன்னு. அப்போ இப்போ நிதி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் இதை சட்டப்பூர்வமாக அணுகலை? சட்டப்பூர்வமாக அணுகுறாங்க. இப்போ இப்போ வரைக்கும் வழக்கு போடலை அப்படின்றது இருக்குல்ல. அதாவது ஒரு ஒன்றிய அரசு, ஒரு மாநில அரசு இருக்குது. 2 அரசுக்கும் சுமூகமாக எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டுக்கு போகக்கூடாது. கேட்டு பார்க்குறோம். முடியாத பட்சத்துக்கு சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்பாங்க. இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ நிதியை தரலை அப்படின்னு சொல்லி தமிழக அரசு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி பாஜகவினுடைய ஒரு தரத்தை வந்து குறைக்க முயற்சி பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாரு. அதன் காரணமாக 5000 கோடி ரூபாய் நிதியில் வந்து தமிழக மாணவர்களுக்கு நேரடியாகவே அவங்களுடைய வங்கி தொகையிலையோ வங்கி கணக்கில் வந்து அவங்களுக்கு தேவையான நிதியை கொடுக்குற மாதிரியோ இல்லை லேப்டாப்ஸ் மூலமாக மாணவர்களுக்கு உதவி செய்கிற வகையில் அவங்க பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலேருந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. இந்த ஒரு திட்டம் இருக்க போகிறதா சொல்கிறாரு. கொடுங்க, யார் வேணும்னா. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இத்தனை முறை தமிழ்நாட்டில் தேர்தல் இருக்காங்க. எதையாவது அவங்க வளர்ச்சியை சொல்லி ஓட்டுக்கிட்டு இருக்காங்களா? நாங்கள் இந்த ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம், இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், இத்தனை ஏர்போர்ட்டை கொண்டு வந்திருக்கிறோம், இத்தனை வந்து ரயில்வே எக்ஸ்டென்ஷனை கொடுத்துருக்குறோம், இத்தனை கம்பெனிஸை கொண்டு வந்திருக்கிறோம் மத்திய அரசின் சார்பாக,
மக்கள் மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டில் இந்த பேர் மத்திய அரசினுடைய இப்போ தேர்வு பண்ணியிருக்கோம் பணியாளர்களா ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அவர்கள் வந்து எதிர்கட்சியில் குறை சொல்லுவாங்க, ஒரு கட்சியை கலவரம் பண்ணுவாங்க, இன்னொரு கட்சியை உடைப்பாங்க, இப்படி சொல்லியே தான் ஓட்டு கேட்குறாங்க. திட்டங்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேருங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டா உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. நீங்கள் கொண்டு வந்து போக யார் உங்களுக்கு தடுக்க போகிறா? ஒன்றிய அமைச்சர் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஸ்கீமை யார் தடுக்க முடியுன்ற? யார் தடுத்துருவாங்க? கொண்டு வந்து கேளுங்க, மக்கள்கிட்ட போய் சேருங்க, ஓட்டு கேளுங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டா போதும். நீங்கள் 10 வருஷம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் செய்கிறது எல்லாமே வேறொரு பாராமுகமாக தான் பார்க்குறீங்க தமிழ்நாட்டை. அதனால் தமிழ்நாடு மக்கள் உங்களை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒன்றிய அமைச்சருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கோரமுகம் தான் வார்த்தையாக இன்றைக்கி வெளிப்பட்டுருக்கு. தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் உங்களை நிராகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் நல்லது செய்யுங்க, மக்களை போய் சேர்ந்து சந்திங்க, ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓட்டு போட போகிறாங்க, அவ்வளோதான். ஓகே சார், இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு விஷயத்தை குறித்து எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.